ஹலோ மக்களே, வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. இன்னைக்கு சாட்டர்டே அப்படிங்கிறதுனால ஒரு சரியான அப்டேட்டோட தான் நான் வந்திருக்கேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பிக் பாஸ் சீசன் 9 விட்டு கனி அவர்கள் எவிக்ட் ஆகி வெளியே போயிட்டாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்குள்ளேயும் வந்து இருந்துட்டு இருக்கும். ஏன்னா இன்டர்நெட் முழுக்கவே கனி அவர்கள் எவிக்டட் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. பட் அதுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் லேட்டராக வந்து சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதுதான் இந்த வீடியோக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக்கான எதிர்பார்க்குறோம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்கு வந்து போகலாம். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கனி திரு அவர்கள் எவிக்ட் ஆகவில்லை. ஓகே, ஸோ அதை நாங்கள் தீர்க்கமாக வந்து சொல்லிடுறோம். ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கனி அவர்கள் எவிக்டட் அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்து பரவிட்டு இருந்தது. ஸோ அதோடைய கிளாரிஃபிகேஷன் வீடியோ தான் இது. பட் கனி அவர்கள் எவிக்ட் ஆகலை அப்படின்னா யார் எவிக்ட் ஆகியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்ப்போமா? ஸோ நான் முன்னே சொன்ன மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க, லைக்கை போட்டு வீடியோ பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போகலாம். முதல்ல ஓட்டிங் அனலைசஸை வந்து பார்த்துடுவோம். ஓகே, ஃபஸ்ட்டு ஒரு 4 பேர் வந்து இருக்காங்கங்க. அந்த 4 பேர் வந்து பார்த்திங்கன்னா டேஞ்சர் ஜோனில் கிடையாது, ரொம்ப சேஃபர் ஜோனில் நல்ல வாக்குகளை வாங்கி ஒரு ஸ்ட்ராங்கான கண்டஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி பேர் எடுக்கக்கூடிய ஒரு ஆட்களாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இருந்துட்டு இருக்காங்க. அவங்களாம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விக்கல்ஸ் விக்ரம், பார்வதி, திவ்யா கணேஷ் மற்றும் கமருதீன். இந்த 4 பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா சேஃபர் ஜோனில் வந்து இருக்கார். சொல்லப்போனால் யாருமே அசைக்க முடியாத இடங்களில் இவங்க இருந்துட்டு இருக்காங்க. ஓகேவா? அண்ட் அதுக்கடுத்த வந்து பார்த்திங்க அப்படின்னா 5வது பொசிஷன்லேருந்து, அதாவது அமித் அவர்களுக்கும் கமருதீன் அவர்கள் ஒரு 4th பொசிஷனில் இருக்காங்க, அமித் அவர்கள் 5வது பொசிஷனில் இருக்காங்க. ஸோ இவங்க 2 பேருக்கும் உள்ளர இருக்கக்கூடிய வித்தியாசம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 30,000 வாக்குகள் வந்து வித்தியாசம் வந்து இருக்குது. 4வது பொசிஷனுக்கும் 5வது பொசிஷனுக்கும் மட்டும் 30,000 வாக்குகள் வந்து வித்தியாசம் வந்து இருக்குது. ஸோ அதனால் அமித் பார்கவ், கனி அவர்கள், அரோரா சிங்க்லர், ரம்யா ஜோ, சாண்ட்ரா, பிரஜன் மற்றும் வியானா, ஓகேங்களா? ஸோ இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா டேஞ்சர் ஜோனில் தான் வந்திருக்காங்க. சொல்லப்போனால் 7 பேர், அமித் ப்ரோ சேர்த்தும் நான் சொல்லிகிட்ருக்கேன். இந்த 7 பேரும் எப்படிப்பட்ட வாக்குகளை வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர்கிட்டருந்து ஒருத்தர் ஒரு 1000 வாக்குகள் வித்தியாசம், ஒரு 2000 வாக்குகள் வித்தியாசம், ஒரு 500 வாக்குகள் வித்தியாசம், 15 வாக்குகள் வித்தியாசம், 10 வாக்குகள் வித்தியாசம் அப்படின்ற லெவலுக்கு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருந்துகிட்ருக்காங்க. ஸோ அதனால் சரியான பிரச்சனை எங்கே ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்கர்ஸோடைய டெசிஷன்ஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனையே வந்து ஆரம்பிச்சிருக்கு. ஏன் அப்படின்றத நான் சொல்கிறேன். அமித் அவர்கள் வந்து இருக்காங்க இல்லையா? ஸோ அமித் அவர்கள் நல்ல ஒரு வைப்பில் வந்து இருந்துகிட்ருக்காப்புல. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட்ஸை விட இவர் கொஞ்சம் ஜென்டலாக வந்து சில விஷயங்கள் வந்து நடந்துக்கிறாப்புல. ஸோ அதனால் மக்களுக்கும், அதாவது ஒரு அன்பான ஒரு ஆள், நல்ல மனிதன் அப்படின்னு சொல்லி ஒரு பேர் எடுக்கக்கூடிய ஒரு ஆளாக அமித் அவர்கள் வந்து இருக்காங்க. அந்த வீட்டுக்குள்ளேயே யாருக்கும் இல்லாத ஒரு குவாலிட்டி அவருக்கு வந்து இருக்குது அப்படிங்கிறத நம்புகிறாங்க, மக்கள் நம்புகிறாங்க, அண்ட் மேக்கர்ஸும் வந்து நம்புகிறாங்க. ஸோ அதனால் அவர் எவிக்ட் ஆக மாட்டார். ஸோ அவரை எவிக்ட் பண்ணவும் மாட்டாங்க. ஓகேவா? 2வது வந்து பார்த்திங்க அப்படின்னா கனி அவர்கள் அவங்க எவிக்ட் ஆகலை அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. 3வது வந்து அரோரா சிங்க்லர். அரோரா சிங்க்லர் வந்து பார்த்திங்கன்னா கடந்த 2 வாரங்களாக, குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா துஷார் எவிக்ட் ஆகி வெளியே போனதுக்கு அப்புறம் நம்ம அரோரா சிங்க்லருடைய ஆட்டம் வந்து வேறு மாதிரி வந்து மாறிடுச்சு. ஃபஸ்ட் வீக், அதாவது அரோரா சிங்க்லர் அவர்கள் துஷார் அவர்கள் எவிக்ட் ஆகி வெளியே போனதுக்கப்புறம் அந்த ஒரு வாரம் மட்டும்தான் கொஞ்சம் ஃபீல் பண்ணாங்க, ஒரு மாதிரி அநாயகமாக வந்திருந்தாங்க, ரொம்ப அழுதுகிட்டே வந்திருந்தாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. பட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கமருதீன் கூட ஒரு ஒப்பந்தத்தை போட்டு ஒரு ஜாயிண்ட் அடிச்சுட்டு ஜாலியாக வந்து பார்த்திங்கன்னா சுற்ற ஆரம்பித்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் அரோராவுடைய இன்னொரு ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் பார்த்துட்ருக்காங்க. அது ரசிக்கும்படியாக இருக்குது. அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். அது ரசிக்கும்படியாக வந்து இருக்குது. எல்லோரும் பார்த்து அது மகிழ்ச்சியாக வந்து தெரிவிக்கிறாங்க. நல்லா டான்ஸ் ஆடுறாங்க, பாட்டுக்கள் வந்து எழுதுகிறாங்க, பாட்டை வந்து பாடுறாங்க, நல்லா கலாய்க்கிறாங்க. அது மட்டும்தான் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. கேம்ஸ் அப்படின்னு சொல்லி வரும்போது அவங்களுடைய பாயிண்ட்ஸை எடுத்து வைக்கிற விதமெல்லாம் வேறு லெவலில் வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ அது வந்து இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நமக்கு வந்து இன்டிமேட் பண்ணிகிட்டே இருக்குது. அது என்ன அப்படின்னா, அவங்களுக்கு கேமிங் சென்ஸ் வந்து இருக்குது, கேமிங் அனலைஸ் வந்து இருக்குது, ஒவ்வொருத்தரை பற்றின பெர்ஸ்பெக்டிவ் வந்து வேறு மாதிரி வந்து இருக்குது அப்படின்றத நம்மளால் வந்து புரிஞ்சுக்க முடியும். ஸோ அதனால் அரோரா சிங்க்லர் அவர்களும் சேவாக்கப்படுறாங்க. ஓகே, ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா சாண்ட்ரா அவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் வீக்கில் எப்படி ஒரு மாசான ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். சீக்ரெட் டாஸ்க், அந்த சீக்ரெட் டாஸ்க்கை அவ்வளோ அழகாக வந்து பண்ணி முடித்தாங்க. அப்போ நம்மளே வந்து இரிட்டேட் ஆகிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க பண்ணாங்க. பட் தட் இஸ் சீக்ரெட் டாஸ்க். ஸோ அவங்க அப்படி தான் வந்து பிஹேவ் பண்ணி ஆகணும், வேறு வழியே கிடையாது. ஓகேவா? அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிரியேட் ஆகிருந்தது. ஸோ அதோடைய வெளிப்பாடு என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா, சரியான வாக்குகளை வந்து வாங்கி குவிச்சிட்டு இருந்தாங்க அந்த வாரத்தில். அதுக்கு அடுத்த வாரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மறுபடியும் நாமினேஷன் வராங்க. நாமினேஷன் ப்ரீ பாஸாக அவங்க வீட்டுக்கார் பிரஜன் அவர்களுக்கு வந்து கொடுத்துட்டு இவங்க நாமினேஷன் வராங்க. எடுப்பில் நம்பர் 1 பொசிஷனுக்கு வந்து போகிறாங்க சாண்ட்ரா அவர்கள்.
நம்பர் 1 பொசிஷன்னா அதிகப்படியான வாக்குகள் வந்து வாங்கியிருக்காங்க. திவ்யாவா சாண்ட்ராவா அப்படி வந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்தில் திவ்யா அவர்கள் டேக் ஓவர் பண்ணி சாண்ட்ரா அவர்களை கீழே இறக்கிட்டு திவ்யா அவர்கள் ஃபர்ஸ்ட் பொசிஷனுக்கு போகிறாங்க, சாண்ட்ரா அவர்கள் செகண்ட் பொசிஷனுக்கு வந்து வராங்க. அதுக்கான ரீசன் என்னவா இருந்துச்சு அப்படின்னா, சாண்ட்ராவுடைய பர்ஃபார்மன்ஸ் அந்த வாரத்தில் பெருசாக வந்து ஜொலிக்கல. சாண்ட்ராவுடைய உண்மை முகங்கள்லாம் வந்து வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் மக்கள் வந்து அனலைஸ் பண்ணிட்டாங்க, ஓகே இந்த பொண்ணு வந்து வேலைக்காக மாட்டாங்க, இவங்க ரொம்ப வெஞ்சன்ஸ் கேம் வந்து விளையாடுறாங்க அப்படின்றத ரொம்ப குறியாக வச்சு பார்த்துட்டு இருந்தாங்க. அண்ட் லாஸ்ட் வீக்கில் சொல்லவே தேவையில்லை, விஜய் சேதுபதி வச்சு செஞ்சுட்டாப்புல. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு மோசமான ஒரு கேமை தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா சாண்ட்ரா அவர்கள் வந்து விளையாடினாங்க. லிட்ரலி த வில்லி கேம் அப்படின்னு வந்து சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு கேமை வந்து ப்ளே பண்ணியிருந்தாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களால ஏற்றுக்கவே முடியல. விஜய் சேதுபதியால் பெருசாக ஏற்றுக்க முடியல, மக்களாலையும் ஏற்றுக்க முடியல. ஸோ அது வந்து மக்கள்கிட்டேருந்து அவங்கள காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக லாஸ்ட் வீக்கில் பயங்கரமாக ரோஸ்ட் பண்ணியிருந்தாங்க. பட் இந்த வாரம் அவங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெருசாக அமையல. பட் இருந்தாலும் அவங்களும் சேவாக்கப்பட்டிருக்காங்க. அதுக்கடுத்த வியானாவை பற்றி நம்ம சொல்லி ஆகணும். ஸோ வியானா அவர்கள் இந்த வாரத்தில் மோஸ்ட் இரிட்டேட்டிங் ஃபேஸ் அப்படின்னா கண்டிப்பாக வியானா அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ ஹவ் யூ ஃபீலிங் அப்படின்றத கமெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக எழுதுங்க. ஸோ அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா வியானா வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரம் முழுக்கவே அந்த டாஸ்க்கை தாண்டி ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக தான் வந்து ஒரு சில விஷயங்களை வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. காதல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கன்றாவை வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து சத்தியமாக ஏற்றுக்கவே முடியல. அது நல்லாவும் இல்லை. வியானாவை இதோட பேக் பண்ணி வெளியே அனுப்பிச்சிருங்க அப்படின்னு சொல்லி கதறிட்டு இருக்கக்கூடிய ஆட்கள் எத்தனையோ பேர் வந்து இருந்துகிட்ருக்காங்க. பட் ட்விஸ்ட் என்ன தெரியுமா, பிக் பாஸ் அவர்கள் அவ்வளோ சீக்கிரம் அவர்களை வெளியே அனுப்ப மாட்டாங்க. ரீசன் என்ன அப்படின்னா, இந்த வருஷத்தோட இந்த சீசனுடைய ஒன் ஆஃப் த ரியல் ஆடஸ்ட் லவ் கண்டென்ட் அப்படின்னா அது எஃப்ஜி அவர்களும் வியானா அவர்களும் தான் ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக அது நீங்கள் பாருங்கள், பார்க்காம போங்க, அதுக்கு நீங்கள் ஃபயர் விடுங்க, ஃபயர் விடாமல் போங்க, ஃபீல் பண்ணுங்கள், ஃபீல் பண்ணாமல் போங்க, அதை பற்றி எங்களுக்கு கவலையே கிடையாது. ஆனால் இந்த சீசனுக்கு ஒரு காதல் கண்டென்ட் இருக்குது. அந்த காதல் கண்டென்ட்டை கொடுக்கறது வந்து எஃப்ஜி அவர்களும் வியானா அவர்களும் அப்படின்றத பிக் பாஸ் அவர்கள் நம்புகிறாங்க. ஸோ அதனால் வியானா அவர்கள் சேவாக்கப்பட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் கேட்கலாம், அட கொடுமையா அப்படின்னா கமருதெல்லாம் கூட லவ் கண்டென்ட் கொடுத்துட்டு தானே வந்து இருக்கான் அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலாக அது கண்டென்ட் கிடையாது, ரியலாகவே லவ். அந்த லவ் இருக்கா இல்லையா அப்படின்றது பார்வதிக்கும் கமருதீனுக்கும் அப்பப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழப்பம் வரும், அதுக்கப்புறம் பிரியுவாங்க, அதுக்கப்புறம் சண்டை போடுவாங்க, இந்த மாதிரி வந்து போயிட்டுருக்கோம். வியானா எஃப்ஜே இது வந்து வேறு, ஓகேவா. கமருதீன் பார்வதியோட இது வந்து வேறு. பட் கமருதீன் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் அரோராவை ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு, இந்த பக்கம் பார்வதியை வந்து ஒரு பக்கம் வந்து வச்சுக்கிட்டு அது வேறு மாதிரி வந்து போகுது. ஸோ அதனால் ஆடஸ்ட் லவ் கண்டென்ட் அப்படின்னா அது கொடுக்குறது வந்து எஃப்ஜேவும் வியானா அவர்களும் தான். ஸோ அதனால் அவங்கள வந்து எவிக்ட் பண்ணல. அதுக்கடுத்து பிரஜன் அவர்கள் அஃப்கோர்ஸ் ஃப்ரெண்ட் ஆஃப் விஜய் சேதுபதி. ஸோ அவ்வளோ சீக்கிரம் வந்து அவங்கள தூக்கி வெளியே அனுப்ப மாட்டாங்க. ஃபினான்ஷியலாக ஏகப்பட்ட பிரச்சனை வந்து இருக்காப்பில்லையா. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து முட்டு கொடுத்து அவரை வந்து உள்ளர வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் யோசிப்பாங்க. அண்ட் இந்த வாரத்தில் நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருக்காப்புல, ஓகேவா. ஸோ அதனால் பிரஜன் அவர்களை சேவ் பண்ணிட்டாங்க, எவிக்ட் பண்ணலை. அண்ட் ஃபைனலி நீங்கள் எதிர்பார்த்த ரம்யா ஜோ அவர்கள் அவங்க என்ன ஆயிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலிமினேட் ஆகாமல் சேவ் ஆகியிருக்காங்க, ஓகேங்களா. ஒன்றும் இல்லை மக்களே, ரம்யா ஜோ அவர்களும் சேவாக்கப்பட்டிருக்காங்க. இந்த வாரத்தில் நோ எவிக்ஷன் அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா பரவிட்டுருக்கு. ஆக்சுவலாக கடைசி வரைக்கும் காடை வச்சுக்கிட்டு கனி அவர்கள் தான் எவிக்ட் ஆகி வெளியே போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு வந்து இருந்தாங்களாம். பட் கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் கொஞ்சம் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. அவங்கவுங்க கேமை வந்து ஆட ஆரம்பிச்சிருக்காங்க. எல்லா பெர்ஸ்பெக்டிவ்லையும் வந்து பார்க்கும்போது எல்லாமே கரெக்டாக தான் நடந்துகிட்ருக்கு. ஸோ அதனால் நோ எவிக்ஷன் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து வந்திருக்காங்களாம். குறிப்பாக ஏன் ரம்யா ஜோ வந்து எவிக்ட் பண்ணி வெளியே அனுப்பிச்சிருக்கலாமே, அவங்க என்ன அப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். ஆனால் அவங்க பண்ணியிருக்காங்க மக்களே, அவங்க பண்ணியிருக்காங்க. என்ன மாதிரி டான்ஸ் ஆடுறாங்க தெரியுமா. அந்த டான்ஸை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே கை கால்லாம் அதிர ஆரம்பிக்கும். அப்படி ஒரு டான்ஸ், அந்த மாதிரி ஒரு டான்ஸு. ஏங்க அதெல்லாம் விடுங்க, எல்லாருமே சேர்ந்துக்கிட்டு ரம்யா ஜோ அவர்களுக்கு பெஸ்ட் பர்ஃபார்மர் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நம்ம தாங்க தப்பாக பார்த்துருக்கோம், நம்ம தாங்க தப்பாக வந்து ஃபீல் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக உள்ளே இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து ரம்யாவை வந்து எப்படி பார்த்துருக்காங்க பாருங்கள். நமக்கு காட்டப்படல ரம்யா ஜோ வந்து ஆடந்து, ரம்யா ஜோ வந்து ப்ளே பண்ண விஷயங்கள்லாம் நமக்கு காட்டப்படல அப்படிங்கிறத அவங்க வந்து சொல்ல வந்துட்டுருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அடுத்த வாரத்துக்கு வந்து தலைவர் போட்டியில் வந்து ரம்யா ஜோ வந்து பங்கு கொள்ளலாம். ஒன்று. ரெண்டாவது விஷயம் என்னென்னா, எஃப்ஜே அவர்கள் இந்த வாரத்தில் சரியாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணாதனால, ஒஸ்ட் பர்ஃபார்மர் அப்படின்றத வாங்கினதுனால பிக் பாஸ் அவர்கள் அந்த தலைவர் பதவியை பிடிங்கிட்டாப்புல. ஒன்று. ரெண்டாவது என்னென்னா, அடுத்த வாரத்துலேருந்து கேப்டன்சி டாஸ்க்லையும் பங்கு கொள்ளக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லிட்டாப்புல. ஸோ அதனால் பிரஜன் அவர்களும் ரம்யா அவர்களும் மட்டும்தான் பெஸ்ட் பர்ஃபார்மராக வந்து இருந்துட்டுருக்காங்க. ஸோ இவங்க 2 பேருக்குள்ளர மட்டும்தான் தலைவர் போட்டி வந்து நடக்க போகுது. இன்கேஸ் ரம்யா ஜோவை வந்து தூக்கிட்டாங்க அப்படின்னா பிரஜன் அவர்கள் வந்து இருக்காங்க இல்லையா, அவர் டேரெக்டாக தலைவராக வந்து ஆகிடுவார். அண்ணா போஸ்ட் வந்து தேர்ந்தெடுத்துருவாங்க. பட் அதுக்கெல்லாம் நாங்கள் விட மாட்டோம். ரம்யா ஜோவுடைய தலைமையை நாங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இன்னொரு அட்டெம்ப்ட் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ அதனால் தெர் இஸ் நோ எலிமினேஷன் அப்படின்னு சொல்லி இப்போ நியூஸ் வந்து வந்துட்டுருக்கு, ஓகேவா.
ஓகே, இப்போ வரைக்கும் கன்ஃபார்ம்டு நியூஸ் இதுதான். பட் லாஸ்ட்டாக என்ன வேணாலும் மாறலாம். அதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். பட் நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸ் வந்து பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தவணை சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.